சமாதானத்தின் தேவன் அவரே, பொறுமையின் சிகரம் அவரே. சமாதானத்தின் தேவன் அவரே, பொறுமையின் சிகரம் அவரே. யார் அந்த இயேசு? யார் அந்த இயேசு? யார் அந்த இயேசு? யார் அந்த இயேசு? நம்பிக்கையின் தேவன் அவரே, மகிமையின் தேவன் அவரே. நம்பிக்கையின் தேவன் அவரே, மகிமையின் தேவன் அவரே. யார் அந்த இயேசு? யார் அந்த இயேசு? யார் அந்த இயேசு? யார் அந்த இயேசு? ஆறுதலின் தேவன் அவரே, இரக்கத்தின் தேவன் அவரே. ஆறுதலின் தேவன் அவரே, இரக்கத்தின் தேவன் அவரே. யார் அந்த இயேசு? யார் அந்த இயேசு? யார் அந்த இயேசு? யார் அந்த இயேசு? சத்தியத்தின் தேவன் அவரே, கிருபையின் தேவன் அவரே. சத்தியத்தின் தேவன் அவரே, கிருபையின் தேவன் அவரே. யார் அந்த இயேசு? யார் அந்த இயேசு? யார் அந்த இயேசு? யார் அந்த இயேசு? நீதிமொழிகளின் புத்தகம் 23வது அதிகாரம் 18வது வசனத்தை ஒருவர் எடுத்து வாசிக்க கேட்போம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. மறுபடியும் வாசிக்கிறேன். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. எல்லாரும் வாயை திறந்து ஒரு விசை சொல்லுவோமா? நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நம்பிக்கையற்ற வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நேற்று இருந்தவர்கள் இன்றைக்கு நம்மோடு கூட இல்லை. நேற்று நம்மோடு வாழ்ந்தவர்கள் இன்றைக்கு காணாமல் போயிருக்கிறார்கள். நேற்று நம்மோடு கூட இருந்தவர்கள் காணாமல் போகிற வாழ்க்கையில உலகத்துல நாம் நம்பிக்கை அற்றவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். திருமண காரியத்துல அநேக பெண்கள் சொல்லுவார்கள், அநேக பெற்றோர்கள் சொல்லுவார்கள், வயது சென்று கொண்டே போகிறது, ஆனா என் பொண்ணுக்கு திருமணம் ஆகவே இல்லை. நம்பிக்கையற்ற சூழ்நிலை. கல்யாணம் ஆகி எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு, ஆனாலும் எனக்கு குழந்தை இல்லையே, குழந்தை பாக்கியம் இல்லையே என்று சொல்லி அநேகர் கதறுகிற பெற்றோர்களை நான் கண்டிருக்கிறேன். நம்பிக்கையற்ற சூழ்நிலை. ஐயோ, என் கணவர் மரித்து போய்விட்டாரு, என் வாழ்க்கையில நான் இனிமேல் நான் என்ன செய்வேன்? வாட் இஸ் மை ஃபியூச்சர்? என்னுடைய எதிர்காலம் என்ன என்று தவித்து சொல்லி தவிப்போடு கூட ஒரு சகோதரி திண்டிவனத்திலிருந்து என்னோடு கூட தொலைபேசியில் பேசினார்கள். மர்லன் என்கின்ற அந்த சகோதரி, அம்மா, என்னுடைய கணவர் மரித்து போய்விட்டார், என் கரத்துல 3 பிள்ளைகளை
திட்டங்களை வைத்திருக்கிறேன். நான் இந்த உலகத்தில் நான் எப்படி வாழக்கூடும், எனக்கு வாழ்க்கையில எப்பொழுது முடிவு வரும், எப்பொழுது என் வாழ்க்கை முடிந்து போகும், எப்பொழுது என் வாழ்க்கை மரணத்தை சந்திக்கும் என்று சொல்லி ஒரு முடிவு இல்லாத நம்பிக்கையற்ற வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அந்த சகோதரி என்னோடு கூட பேசினார்கள். நம்முடைய வாழ்க்கை நம்பிக்கையற்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அநேக நேரத்தில் என்ன செய்ய தெரியாமல் தவிக்கின்றோம். என்ன பாடுகளின் வழியாய் நாம் போய்கொண்டிருக்கிறோம். அதற்கு முடிவு உண்டா, என் பிரச்சனைக்கு ஒரு முடிவு உண்டா என்று சொல்லி அநேக நேரங்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையை நான் எடுத்துக்கொள்ளுகிறேன். எனக்கு 20வது வயதில் என் பெற்றோர்கள் திருமணத்தை செய்து வைத்தார்கள். என்னுடைய 22வது வயதில் என்னுடைய கணவருக்கு புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டு அவர் மரித்து போனார். என் வாழ்க்கையில நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை, நம்பிக்கையற்ற ஒரு வாழ்க்கை. நான் அநேக நேரங்களில் என்னை தற்கொலை செய்து கொள்ள வேண்டும், என் வாழ்க்கையை நான் முடித்துக் கொள்ள வேண்டும் என்று பிரயாசப்பட்ட நாட்கள் உண்டு. வறண்ட ஒரு நிலத்தை போல என் வாழ்க்கை காணப்பட்டது. வெட்டாந்தரையான பாதை என்னுடைய வாழ்க்கையாய் மாறினது. ஐயோ, என் வாழ்க்கை என்றைக்கு முடியும், என்னுடைய வாழ்க்கையில நம்பிக்கை இல்லாமல் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, இனிமேல் எனக்கு என்ன இதற்காக வாழ்க்கை என்று சொல்லி அநேக நேரங்களில் ஒரு கேள்விக்குரிய என் வாழ்க்கையை நான் வாழ்ந்த நாட்கள் உண்டு பிரியமானவர்களே. ஆனால் இன்றைக்கு நான் யோசித்து பார்க்கிறேன், அநேக ஆண்டுகள் ஓடி போய் விட்டது, அநேக நாட்கள் ஓடி போய் விட்டது. ஆண்டவர் அன்றைக்கு எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தாரு, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. என்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் மறுமலர்க்க செய்த தேவன் உன்னுடைய வாழ்க்கையிலும் நம்பிக்கையற்ற சூழ்நிலையை நீ இருக்கலாம், பிரச்சனையோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். நீ முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிற உன் வாழ்க்கைக்கு கம்மா போட்டு ஆண்டவர் இன்னும் உன் வாழ்க்கையை எதிர்காலத்தில் பிரகாசிக்கும்படியாக செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தார், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். வனாந்தரத்துல வழியையும் அவ்வாந்திர வெளியில ஆறுகளையும் நான் உன் வாழ்க்கையில உண்டு பண்ணுவேன் என்று சொல்லி அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக கர்த்தர் என்னோடு கூட பேசினார். நம்பிக்கையற்ற வாழ்க்கை என்றைக்கு என் வாழ்க்கை வனாந்திரத்திலிருந்து ஒரு நீரூற்றாய் மாறும் என்று சொல்லி நான் கேள்விக்குறியோடு வாழ்ந்த நாட்கள் உண்டு பிரியமானவர்களே. கடந்து சென்ற 10 ஆண்டுகள் கடுமையான ஆண்டுகள், கடந்து சென்ற வாழ்க்கை நம்பிக்கையற்ற வாழ்க்கை. ஆயினும் என் இயேசு என்னோடு கூட இருக்கிறார். நிச்சயமாகவே முடிவு உண்டு, என் நம்பிக்கை வீண் போகாது என்ற நம்பிக்கையோடு கூட என் வாழ்க்கையின் பிரயாணத்தை நான் துவக்க விரும்பினேன். கர்த்தர் இன்றைக்கு என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார். அநேக பெண்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான பெண்ணாக கர்த்தர் என்னை பல இடங்களில பயன்படுத்தி வருகிறார். ஏன்? அவர் வார்த்தையில நான் பிடித்து கொண்டேன், அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நான் சுதந்திரித்துக் கொண்டேன். அவர் சொன்ன வார்த்தை நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இன்றைக்கு நீ நம்பிக்கையற்ற வாழ்க்கையோடு இந்த ஒளிபெருக்கியில் நீ கேட்டுக்கொண்டிருக்கலாம். என் வாழ்க்கையை நான் முடித்துக் கொள்ள வேண்டும் என்று நீ விரும்பி இருக்கலாம். என் வாழ்க்கையில் அநேக நேரத்தில் நான் தற்கொலை செய்ய விரும்பினேன். ஆனாலும் கர்த்தர் என்னை பாதுகாத்து கொண்டார். அவர் முடிவை, நிச்சயமான ஒரு முடிவை, நம்பிக்கையுடைய ஒரு முடிவை அவர் என் வாழ்க்கையில கொடுத்திருக்கிறார். நிச்சயமாய் உன் வாழ்க்கையிலும் அவர் செய்வார். ஹல்லேலூயா. நான் கடன்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, என் தொழிலில் ஒரு வளர்ச்சி இல்லையே, நான் பிரயாசப்படுகிற பாடுபடுகிறேன், டீ எஸ்டேட்ல நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், ஆனாலும் எனக்குள்ள ஒரு ஆசீர்வாதம் இல்லையே, நான் வறுமையின் கோட்டிற்கு கீழே நான் நின்று கொண்டிருக்கிறேனே, நான் என்றைக்கு என் குடும்பம் வளரும், என்றைக்கு நான் ஆசீர்வதிக்கப்படுவேன் என்று சொல்லி நீ ஒருவேளை அங்கலாய்ப்போடு கூட இந்த கூட்டத்திற்கு நீ வந்திருக்கலாம். ஆனா தேவ ஆவியானவரின் மூலமாய் உன்னோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். வேத வார்த்தை உண்மை உள்ளதும் சத்தியம் உள்ளதுமாய் இருக்கிறது. இந்த ஜீவனுள்ள வார்த்தையை நீ சுதந்திரித்துக் கொண்டு நீ கடந்து செல்லும் பொழுது நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஹல்லேலூயா. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. பெயர் சபா என்கின்ற ஒரு வனாந்தரத்துல ஆகார் என்கின்ற ஒரு பெண்ணை கையில குழந்தைய வைத்துக்கொண்டு தன் கணவனினால தன் எஜமானினால துரத்தப்பட்டவளாய், வனாந்தரத்திற்குள்ள துரத்தப்பட்டவளாய் அவள் நம்பிக்கையற்ற சூழ்நிலையில நின்றாள். அவள் யெகோவா தேவரீர் என்று சொல்லி அவர் கூப்பிட்டு கண்ணீர் விட்டார். நம்பிக்கையற்ற சூழ்நிலையில ஆகாரை கர்த்தர் சந்தித்தார். நம்பிக்கையுள்ள வாழ்க்கையை ஆகாருக்கு கொடுத்த தேவன். யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது, தோத்தான் வனாந்தரத்துல அவன் தன் சொந்த சகோதரர்களால வனாந்தரத்தின் பாதையில
அவன் குழிக்குள்ள தூக்கி எறியப்பட்டான் என்று சொல்லி பார்க்கின்றோம். அவன் குழியில இறக்கப்பட்டவன் மாத்திரமல்ல, அடிமையாய் விற்கப்பட்டவன், அவன் ஜெயிலுக்குள்ள சிறைச்சாலைக்குள்ள அடைக்கப்பட்டவன். யோசேப்புடைய வாழ்க்கையில நம்பிக்கையற்ற சூழ்நிலை காணப்பட்டது. ஆயினும் யோசேப்புடைய நம்பிக்கை எல்லாம் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், நிச்சயமாக என் வாழ்க்கையில ஒரு முடிவு உண்டு. அந்த நம்பிக்கையோடு கூட யோசேப்பு தன் கடந்த வாழ்க்கையை அவன் நடக்க புறப்பட்டான். அவனை கர்த்தர் உயர்த்தினார். ஆகாரின் வாழ்க்கையை ஆசீர்வதித்த தேவன் யோசேப்பின் வாழ்க்கையில ராஜாவின் ஸ்தானத்திற்கு அடுத்த ஸ்தானத்துல யோசேப்பை உயர்த்தி வைத்த தேவன் இன்றைக்கு உன்னையும் கூட உயர்த்த அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 5 விதமான காரியங்களை அவர் நிச்சயமாகவே உன் வாழ்க்கையில செய்ய போகிறார். சொன்னப்பட்ட வார்த்தையை நீங்கள் பிடித்து கொள்ளுங்க. அதுதான் நீங்கள் செய்ய வேண்டியது. இந்த காதில் கேட்டோம், இந்த காதில் விட்டுட்டு போயிட்டே இருக்கிறோம் என்று சொல்லுவதற்காக நீங்கள் இந்த இடத்திற்கு வரவில்லை. இந்த காதுக்குள்ள போன அந்த வார்த்தை உங்கள் இருதயத்தை கிரியை செய்யணும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதை பயிற்றுவிக்கணும். இந்த வாக்கு தத்தத்தை நீங்கள் சுதந்திரித்து கொண்டு ஜெபிக்கணும். என்னுடைய வாழ்க்கையில் நான் வனாந்திர வாழ்க்கையில் இருந்த பொழுது கர்த்தர் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தாரு. அந்த வார்த்தையை என் கண்ணாடியில் எழுதி வச்சிருந்தேன். ஒரு லிப்ஸ்டிக்கை எடுத்து என் முகம் பார்க்குற கண்ணாடி மேலே எழுதி வச்சிருந்தேன். அதை வச்சுட்டு ஒவ்வொரு நாளும் நான் தலை சீவும் பொழுது என் முகத்தை நான் கண்ணாடியில் பார்க்கும் பொழுதெல்லாம் அந்த வாக்கு தத்தத்தை பார்த்து நான் சொல்லுவேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். இந்த வாக்கு தத்தத்தின் படி கர்த்தர் என்னை உயர்த்துவார், கர்த்தர் என்னை வாளாக்காமல் அவர் தலையாக்குவார், அவர் என்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி அந்த வாக்கு தத்தத்தை நான் பிடித்து 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 நான் வாயினால் அறிக்கை செய்து சுதந்திரித்து கொண்டே இருந்தேன். நிச்சயமாகவே சொல்லுகிறேன், ஆண்டுகள் ஓடி போயிருக்கிறது, ஆனால் கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தையும் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஆசீர்வாதத்தை வைக்க விரும்புகிறார். நிச்சயமாகவே முடிவை அவர் கொடுக்க விரும்புகிறார். உங்கள் நம்பிக்கை வீண் போகாதபடி 5 விதமான நிச்சயமான காரியங்களை வேதத்தின் அடிப்படையில் அவர் உங்கள் வாழ்க்கையில செய்ய விரும்புகிறார். முதலாவது, நிச்சயமாகவே உங்களை தப்புவிப்பார். வேதம் சொல்லுகிறது, எடுத்துக்கொள்ளுங்க, ஏசாயா 36வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார். எல்லாரும் சொல்லுவோமா? கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கூட்டத்திற்கு வருவதற்கு முன்பதாக நாங்கள் தங்கி இருந்த ஒரு அன்பான சகோதர சகோதரி வீட்டிற்கு முன்பதாக ஒரு பிரேயர் வாக்கு போனேன். ஜெபித்துக்கிட்டே அந்த ஸ்ட்ரீட்டில் அந்த தெருவில் நடக்க வேண்டும் என்று இங்கேயும் அங்கேயும் நடந்துட்டு இருந்தேன். கொஞ்சம் உள்ளத்தில் பயம்தான். இங்கே சிறுத்தை நடமாடுது, இங்கே புலி நடமாடுது, குழந்தைய கழுத்தை பிடிச்சிச்சுன்றாங்க. நம்ம கழுத்து வர நல்லா பெருசாக இருக்குது, கப்புன்னு பிடிச்சிச்சுன்னா குப்புன்னு உள்ளே இழுத்துட்டு போயிருமே. அந்த பயத்தோடு தான் நானும் நடந்து கொண்டே இருந்தேன். ஆனாலும் கர்த்தர் இந்த வார்த்தையை எனக்கு ஞாபகப்படுத்தினார். நிச்சயமாகவே கர்த்தரை நம்மை தப்புவிப்பார். ஹல்லேலூயா. நம்மை தப்புவிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடியா நமக்கு எதிர்த்து நிற்பவன் ஒருவனும் கிடையாது. ஹல்லேலூயா. சிங்கமே வாயை திறந்து நின்னாலும் தானியேலுக்கு விரோதமாய் எழும்பின சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்ட தேவன் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற சத்துருக்களின் வாய்களை கர்த்தர் கட்டி போடுவார். அவர் உங்களை நிச்சயமாகவே தப்புவிப்பார். அவர் உங்களை நிச்சயமாகவே பாதுகாத்து நிச்சயமாகவே இன்னமும் அவர் சுமப்பேன் என்று சொல்லி 2 கொரிந்தியரின் புஸ்தகத்துல 1வது அதிகாரம் 10வது வசனத்துல சொல்லுகிறாரு, மரணத்தினின்றும் அவர் என்னை தப்புவிக்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி பவுல் அடிகளார் சொல்லுகிறார். உன் வாழ்க்கையில மரணமே நேரிடும்படியான ஆபத்து நேரிட்டாலும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் மரணத்தினின்றும் உன்னை தப்புவிக்கிறவராய் இருக்கிறார். அவர் நிச்சயமாகவே உன்னை தப்புவிப்பார். உனக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்பி இருக்க கூடும், உனக்கு விரோதமாய் போராட்டங்கள் எழும்பி இருக்க கூடும். ஆயினும் அந்த போராட்டங்களுக்கு விரோதமாய் கர்த்தர் எழும்பி நிற்பார். நீ சும்மா இருக்க வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறாரு. இந்த யுத்தம் கர்த்தருடையது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. எனக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிறாங்களே, நான் எப்படி இவர்களை மேற்கொள்ளுவது? நான் தனிமையாய் நின்று கொண்டிருக்கிறேன், என்னால் இவர்களை மேற்கொள்ள என்னால் முடியாதே என்று சொல்லி நீ கலக்கத்தோடு இந்த இடத்திற்கு வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் சொன்ன வார்த்தையின் படி கர்த்தர் நம்மை நிச்சயமாகவே தப்புவிப்பார். உன் பிரச்சனையிலிருந்து தப்புவிப்பார்,
உன் கடன் பிரச்சனையிலிருந்து கர்த்தர் நிச்சயமாகவே தப்புவிப்பார். உன்னுடைய மரண பிரச்சனையிலிருந்து, திகில் பயத்திலிருந்து நிச்சயமாகவே அவர் தப்புவிப்பார். உன்னுடைய வாழ்க்கை போராட்டத்திலிருந்து அவர் நிச்சயமாகவே தப்புவிப்பார். இந்த வார்த்தை அத்தனை அழகாய் சொல்லி இருக்கிறது. எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாய் அசீரிய ராஜா படையெடுத்துட்டு வர்றான். அவனுடைய படை தளபதி ரப்சாக்கே என்கின்ற ஒரு மனுஷன், மிலிட்டரி மேனு, அவன் தான் கமாண்டர், லெப்டினன்ட் கமாண்டர். அவன் முன்னாடி வருகிறான். எசேக்கியா ராஜாவை பார்த்து தூஷித்து பேசுறான். எசேக்கியா ராஜாவுடைய தெய்வமாகிய கர்த்தரை அவன் தூஷிக்கிறான், நிந்திக்கிறான். ஆனா கர்த்தர் ரொம்ப லகுவா ஏசாயா தீர்க்கதரிசி அனுப்புறாரு. தீர்க்கதரிசியை எசேக்கியாவிடத்துல அனுப்புகிறாரு. ஏசாயா 37வது அதிகாரம் 7வது வசனத்துல ஏசாயா மூலமாய் ராஜாவுக்கு ஒரு நம்பிக்கையை கர்த்தர் கொடுக்கிறாரு. நிச்சயமாக கர்த்தர் நம்மை தப்புவிப்பார். இந்த அசீரிய ராஜாவுடைய கரத்திலிருந்து, இந்த ரப்சாக்கேவுடைய கரத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் நிச்சயமாய் தப்புவிப்பார் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் செய்தியை அனுப்புகிறார். எப்படி தப்புவிச்சாரு? அவங்க கரங்களில வாளை எடுக்கல, அவங்க கரங்களில புல்லட்டை எடுக்கல, அவங்க கரங்களில கண்ணை எடுக்கல. ஆனா அதற்கு பதிலாக கர்த்தர் எதிர்த்து நின்னு வந்தான் பாருங்க. அந்த சத்ரு எதிர்த்து வந்து அசீரிய ராஜா பெரிய போரோடு பெரிய படையோடு கூட அவன் வந்து நிற்கிறான். ஆண்டவர் இவங்களுக்கு கற்றுக் கொடுக்கல, இவங்களுக்கு யுத்தத்துல பழக்குவிக்கல. ஆனா ஆண்டவர் அதுக்கு மாறாக என்ன செய்தாரு தெரியுமா? அவங்களுக்குள்ளேயே ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணினார். அந்த சத்ருக்குள்ளேயே ஒரு செய்தி போகிறது, ஒரு செய்தி, தவறான செய்தி அங்கு உள்ள போகிறது. அது நிமித்தமாய் அசீரிய ராஜாவுடைய அந்த சேனை முழுவதும் திரும்பி வேறு தேசத்திற்கு வழியாக யுத்தத்திற்காக திருப்பி அனுப்புகிறார். அப்படிப்பட்ட தேவன் உன்னுடைய தேவனும் என்னுடைய தேவனுமாய் இருக்கிறார். உனக்கு விரோதமாய் சத்ருக்கள் எழும்பி இருக்கலாம். உனக்கு விரோதமாய் அலுவலகத்தில் அநேக ஆட்கள் பொல்லாத கிரியைகளை செய்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் நீ சும்மா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறாரு. இந்த யுத்தம் கர்த்தருடையது என்று சொல்லுகிறாரு. நிச்சயமாகவே கர்த்தர் உன் சத்துருக்களுடைய கரத்திலிருந்து உன்னை தப்புவிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இதுக்கு தான் சங்கீதக்காரன் புஸ்தகத்துல கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறாரு, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். ஆபத்து நமக்கு வருகிறது என்று தெரிஞ்ச உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடாதீங்க, டாக்டர் கிட்ட ஓடாதீங்க, வக்கீல் கிட்ட ஓடாதீங்க, மற்றவர்கள் கிட்ட ஓடாதீங்க. ஆனா கர்த்தரிடத்துல ஓடி போய் அவரை நோக்கி கூப்பிடுங்க. அவர் சத்தத்தை, அவரிடத்துல உங்க சத்தத்தை உயர்த்தி கூப்பிடுங்க. அவர் உங்களை விடுவிக்கிற ஒரு தேவனாயிருக்கிறார். இரண்டாவது ஒரு காரியம், கர்த்தர் நிச்சயமானவைகளை அவர் உங்களுக்கு கொடுப்பார். அவர் நிச்சயமாகவே நன்மையானவைகளை உங்களுக்கு கொடுப்பார் என்று சொல்லி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது. ஒரு அழகான ஒரு தத்துவத்தை சொல்லுகிறார் ஆண்டவர். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை நீங்கள் கொடுப்பீர்களே, ஆனால் உங்க பரம தகப்பன் நன்மையான ஈவுகளை, நிச்சயமான நன்மையான ஈவுகளை உங்களுக்கு கொடுக்காமல் இருப்பாரோ? அல்லேலூயா. ஒரு திருடனுடைய அம்மா கிட்ட போய், ஒரு திருடன், அவன் களவு செய்றவன் அல்லது அவன் கொலைகாரன், அந்த கொலைகாரனுடைய அம்மா அந்த கொலைகாரனுக்கு, தன் பிள்ளையாகிய கொலைகாரனுக்கு நன்மையை செய்வாளா தீமையை செய்வாளா? கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். நன்மையை தான் செய்வா. என்னதான் தன் பிள்ளை கொலைகாரனா இருந்தாலும் சரி, என்னதான் தன் பிள்ளை தீமையான வழியில போனாலும் சரி, அந்த தாயுடைய உள்ளம் எப்படி இருக்கும்? என் பிள்ளைக்கு நிச்சயமாகவே நான் நன்மையை தான் செய்ய வேண்டும் என்று அந்த தாய் உள்ளம் துடிக்கும். பொல்லாதவர்களாகிய அந்த தாய், பொல்லாதவர்களாகிய நீங்களும் நானும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையானவைகளை நிச்சயமாகவே கொடுக்க நம்ம முற்படுவோமே. ஆனா நம்ம ஆண்டவர் நன்மைக்குரிய ஆண்டவர், நம்ம ஆண்டவர் நல்லவர். அவர் உங்களுக்கும் எனக்கும் இன்னும் எத்தனை நிச்சயமான நன்மைகளை அவர் கொடுக்க அவர் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்க. அவைகள் நூற்பதும் இல்லை, நெய்வதும் இல்லை, அவைகள் உடுத்துவதற்காக அவர்கள் பிரயாசப்படுவது இல்லை. ஆனாலும் கர்த்தர் அந்த ஆகாயத்து பட்சிகளை அவர் போஷிக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுமே. ஆனால் நீயும் நானும் அவருடைய பார்வையில் எத்தனை விலையேற பெற்றவர்கள். உன் வாழ்க்கையில நிச்சயமாகவே
நன்மையானவைகளை அவர் செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். ஒரு முறை எனக்கு தொலைபேசியில் ஒரு சகோதரி அழுறாங்க. ப்ரேயர் ரெக்வஸ்ட், ஜப குறிப்பு என்று சொல்லி அழுறாங்க. என்ன என்று அந்த சகோதரி இடத்துல கேட்டேன். அந்த சகோதரி சொன்னாங்க, எனக்கும் ஒருவருக்கும் திருமணம் நிச்சயமாக வைக்கப்பட்டது. திருமணத்தின் நிச்சயதார்த்தம் எல்லாம் நடைபெற்றது. அவர் என்னுடைய விரலில மோதிரத்தை மாற்றி விட்டாரு. நான் அவருடைய விரலில மோதிரத்தை மாட்டி நாங்கள் எங்களுடைய குடும்பத்திற்கும் அவர்களுடைய குடும்பத்திற்கும் நிச்சயம் செய்யப்பட்டது. ஆனாலும் நாட்கள் ஓட 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 எனக்காக நிச்சயிக்கப்பட்ட அந்த மனுஷனுக்கு வேற ஒரு பொண்ணை அவங்களை கல்யாணம் செய்து வச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு அருமையான சகோதரி என்னோடு கூட தொலைபேசியில பேசினாங்க. அழுதாங்க, குக்குரலிட்டாங்க. ஐயோ, என் வாழ்க்கையில நம்பிக்கை, என்னுடைய வாழ்க்கை இவரோடு தான் என்று நான் நம்பிக்கொண்டு இருந்தேன். உலகத்துக்கு தெரிஞ்சிச்சு நான் இவருக்காக நிச்சயமாக்கப்பட்டேன். நிச்சயதார்த்தம் முடிந்து போய் உலகம் முழுவதும் தெரியுமே, என் சொந்தக்காரங்க, உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், ஊரில் இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் தெரியும். ஆனால் இந்த சூழ்நிலையில் அந்த எனக்காக நிச்சயிக்கப்பட்ட அந்த மனுஷனுக்கு வேறு ஒரு பெண்ணை கொடுத்து அவர்கள் திருமணத்தை மிக சீக்கிரமாக எங்களுக்கு மறைச்சு அவர்கள் செய்து விட்டார்களே சிஸ்டர் என்று சொல்லி அழுதாங்க. அவங்களுக்கு நான் சொன்ன ஒரே வார்த்தை, ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனம், கர்த்தர் மேல அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் காணப்படும். நீ கர்த்தர் மேல அன்பு கூறுவாயே ஆனால் உனக்கு நடக்கிறது எல்லாம் நன்மைக்கு ஏதுவாய் தான் காணப்படும். ஐயோ, என் வாழ்க்கையில ஏன் இது நடந்தது என்று நான் அன்றைக்கு கூக்குரலிட்டேன். என் வாழ்க்கையில என் கணவர் மரித்து போக வேண்டும், உலகத்துல வேற பெண்களே கிடையாதா, என்னுடைய கணவர் தான் புற்றுநோயினால பாதிக்கப்படணுமா, என்னுடைய வாழ்க்கை தான் மாறி போகணுமா, என்னுடைய வாழ்க்கையில ஒரு இருள் சூழணுமா, ஏன் என்னுடைய வாழ்க்கையில ஒரு பாதிப்பு காணப்பட்டது என்று சொல்லி அந்த நாளில் நான் அங்கலாய்ப்போடு கூட காணப்பட்டேன். ஆனா இன்றைக்கு யோசிக்கிறேன், கர்த்தர் மேல அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலவற்றையும் நன்மைக்கு ஏதுவாய் நடத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை அந்த